Productions. Hi friends, InShotல இந்த சூப்பரான லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரப்போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. InShot அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல போட்டோ ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்றதுக்கு இது 90% அக்யூரேட்டா பெர்ஃபெக்டா கட் பண்ணும். InShotல அந்த அளவுக்கு கட் பண்ணாது. அதனால இந்த போட்டோ ரூம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கட் அவுட் பண்ற பிக்சர்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் பிக்சரை தவிர எந்தெந்த பிக்சர்ஸ் எல்லாமே கட் பண்ணணுமோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகி கட் ஆகி தந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் கீழேயே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா மேல ஆப்ஷன்ஸ் காட்டும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த .png இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு மேல டன் கொடுத்துட்டு கீழே சேவ் டு கேலரின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இது சேவ் ஆயிடும். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிக்சர்ஸும் ஒரு 10-8 பிக்சர்ஸ் இதே மாதிரி ஆட் பண்ணி கட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ InShot அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கரை பிரிச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் மியூசிக் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிரிச்சு ஃப்ரண்ட்ல கொண்டு வச்சிருங்க. எண்டிங்லயும் அதே மாதிரி சாங் பிளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இங்க அப்படியே டச் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபேடுக்கு கீழே பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா வச்சுட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல வெதருக்கு கீழே இந்த ஸ்னோ எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிளருக்கு கீழே ஹார்ட் எஃபெக்ட் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் அந்த மியூசிக் முடிகிற வரைக்குமே வச்சுக்கோங்க. அப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஒபாசிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 30 கிட்ட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஓரளவுக்கு டார்க்னஸா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நான் 30 வச்சு டிக் மார்க் கொடுத்துட்டேன். பிளே பண்ணி பார்த்து உங்களுக்கு மியூசிக் கரெக்டா இந்த இடத்துல வரும்போது ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுதுல இதை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே பிளஸ் ஐக்கான் காட்டும். இந்த பிளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள நீங்க கட் அவுட் பண்ணிருப்பீங்களா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த PNG ஸ்டிக்கரை கரெக்டா மியூசிக் அப்புறம் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த இடத்துல கரெக்டா கொண்டு வச்சிருங்க. இதை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணீங்கனாலே போதும். இல்லைன்னா அந்த ஏரோ மார்க் பிடிச்சு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கனாலே போதும். இத வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு மேல ஸ்கிரீன்ல உங்க ஃபிங்கர் வச்சு கீழே இந்த PNG ஸ்டிக்கரை தள்ளி வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. சில PNG ஸ்டிக்கர்ஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல கட் ஆயிருக்கும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இதை லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் டிக் பண்ணி பாருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இதை பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து கரெக்டா இதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த ஸ்டிக்கரை நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு போயிடும், அனிமேஷன் பேஜ். இதுல இன் அவுட் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வச்சுக்கலாம். நான் இந்த லெஃப்ட் ரைட் இந்த அனிமேஷன் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்ல நீங்க எப்படி வேணா இடையில எந்த இடத்துல வேணா நீங்க ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து அடுத்த PNG பிக்சர் நீங்க கட் அவுட் பண்ணிருப்பீங்களா அந்த ஸ்டிக்கர் பிக்சரை ஆட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் PNG ஸ்டிக்கரோட ஒட்டி வச்சிருங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏரோ மார்க் இருக்குல்ல அதை லெஃப்ட் சைடு நல்லா பிடிச்சி இழுத்து வச்சிருங்க. ஹோல்டு பண்ணி
ஒட்டி வச்சிங்கனாலே அது கரெக்டாக வந்து ஒட்டிக்கும். இதே மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து எல்லா கட் அவுட் பண்ண பிக்சர்ஸும் வந்து ஆட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்கங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிட்டு கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் ஃபாண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா அந்த டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் காட்டுறதுல இது செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மேலேயே காப்பி ஆப்ஷன் இருக்கும், இந்த காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட் காப்பி ஆயிரும். இந்த செகண்ட் லிரிக்ஸை டபுள் டேப் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. செகண்ட் லிரிக்ஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல இன்ல பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் போற மாதிரி ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அவுட் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த அனிமேஷன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை உங்கள் ஃபிங்கரில் டபுள் டேப் பண்ணிவிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போகிற மாதிரி ஏரோ மார்க் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ரெண்டு லிரிக்ஸையுமே சேம் டைமில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸையுமே சேம் டைமில் வந்து ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு லிரிக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு லிரிக்ஸுமே ஸ்ப்ளிட் பண்ணி லிரிக்ஸ் சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த செகண்ட் லிரிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து டபுள் டேப் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து இப்போ இன் அனிமேஷனில் வந்து ரைட் சைட் ஏரோ மார்க் அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு அவுட்ல வந்து லெஃப்ட் சைட் ஏரோ மார்க் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டபுள் டேப் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷனில் இன் அனிமேஷனில் ரைட் ஏரோ மார்க் கொடுத்துட்டு அவுட் அனிமேஷனில் லெஃப்ட் ஏரோ மார்க்கை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கரெக்டாக லிரிக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துருங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை டச் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து வச்சிருங்க. செகண்ட் லிரிக்ஸும் அந்த கட் அவுட் பண்ணீங்களா அந்த பிக்சர் அந்த ஹெட்டுக்கு கரெக்டாக அந்த ஹெட்டு மேலே வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி 3Dல தெரிகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே லிரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் லிரிக்ஸை உங்கள் ஃபிங்கரில் ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு கடைசியாக கட் அவுட் பண்ண பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆர்டர் வைஸாக எல்லாத்துக்குமே வந்து டச் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இந்த எடிட். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.